என் கணக்குப்படி இங்க இன்னொரு பிளேடு இருக்கணுமே, எங்க போச்சு? அடி செருப்பால நாய, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய், என்னடா காலையிலே அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட தாலி கட்ட கருவாப்பட கேட்டேன், அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டேன். ஏய், இது என்ன தாளிக்கிறதுக்கா மந்திரிக்கிறதுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா, என்ன சோப் யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது விட்றா, அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துலடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் ஏதோ பழப்பா போச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு? என்னடா என்ன விஷயம்? ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகிற? பிளேட பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் பிளேட ஏன்டா எடுத்த நீ? கேட்காம 5-10 வேணா எடுப்பேன், அல்பத்தனமா ஆணி பிளேடெல்லாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லடா. ஏய், உன்னை என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேள்றா, ஏன்டா என்கிட்ட பாயிர? அல்லண்டா, எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? ஏய் கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறான்டா. அடா, அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத கொடுத்ததுல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. உன்னை ஏய் தள்ளுடா. சரியா லேடு. டேய், பெரிய வெட்டா போச்சுடா. உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக. உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், அங்க போய் கட்டிக்கங்க. டேய், உன் ஃப்ரெண்ட் ரத்த சந்திரன்டா. ஆமா, பெரிய தியாகி திருமல ரத்தம் சிந்திட்டாரு. கத்திய வச்சு குத்திடுவேன். டேய், இனிமேல இவனுங்க வச்சிருக்க கூடாது, வெட்டிட வேண்டியதுதான். அடைக்கி வாசி, வீட்டு வாடகை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம 4 பேர்ல வேலைக்கு போறது அவன் ஒருத்தன் தான். அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறதா? அவன் ஐட்டங்களை கை வைக்காதீங்கடான்னு கேட்டுட்டீங்களா? சார், உங்க பிரின்சிபல் கூப்பிடுறாரு. ஓ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் இப்ப வந்துடுறேன். சேம் நோட்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம். ஓகே? அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வாயு கோளாறுன்னு நினைச்சேன். நிஜமாவே நெஞ்சு வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போய். நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போக லைட் ஹவுஸுக்கா கூட்டி போவேன். ஹலோ, யார லாக்மியா? என்னப்பா விட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏன் மாடு காணாம போச்சா? எப்படி? ஹலோ, ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? போய் லைன்ல இருங்க. அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரியா, 6 இன்ச்சு வித்தியாசம். மயில் கணக்குலயா சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும். பண்ணலாமான்னு கேட்டார். சார் கூப்பிட்டீங்களா? மிஸ்டர் மனோகர், இப்ப ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு. வர்றவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். மொத்தம் நம்ம கேம்ஸ் வேல பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பாஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார். ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க 5 பாட்டில் ஏ குரூப் பிளட் வேணும்னு கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார் 10 ஃபுட்பால் வேணும். அவ்வளவுதானே? 10 ஃபுட்பால் ஓரமா வச்சா இது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிட? ஓ லக்ஷ்மி, ஐம் சாரி, கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 பாட்டில் எடுத்து. பாட்டில் கிடையாதா? ஓ ஃபுட்பாலா? ஆமா, நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க. ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியா வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்றேன். மனோகர் சார், அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார். பின்ன எங்க அம்மாவுக்கா? நீ தானையா உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆபரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச் அது இதுன்னு உடனிட்டே இருந்த இடியட். என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ற. நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார். ஓ உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு? 4000 ரூபாய் கொடுத்து 5 பாட்டில் ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எங்க அம்மா செத்துட்டாங்க. 20 கிரிக்கெட் பால், 10 பாஸ்கெட் பால். அலாம் குழம்பி போய் வச்சுட்டான். நேரா கடைக்கு போய் நீயே சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு. மேல என்னையா விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, லீவு கேட்க வந்தா நீ எல்லாம் ஒரு மனுஷன். லீவு வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. ஓ, என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்? இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? ஸ்கூல் டயத்துல
கிளாஸ் நடத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ? நீங்க தானே சார் சொன்னீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரோக்ராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே. இங்க தான் பண்ண மாட்டேன், வெளிய போய் ஆகாதா? நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க. ஏன் வீணா நேரத்தை வேஸ்ட் பண்ற? போயா, கெட் லாஸ்ட். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இங்க வரணும்? இல்ல முதியோர் கல்வியை நடத்த போறோம், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். சரி சரி, வர வர எல்லா பையனுக்கும் பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டா இங்க வேலை பாக்குறவன். கரெக்ட். என்ன வக்கீல் சாமி சௌக்கியமா? எப்ப மலைக்கு ஒழுங்கா வரதாரு? இருந்துருவோம் சாமி. எந்தை மற்றையார் உளர் இடுக்கண் நீக்குவார், வந்தன இடுக்கண் நீக்குவார். வந்தனை யாம் செய்த தவத்தின் மாட்சியால். பாப்பா மனோகர், நீயா வந்தியா இல்ல என் லெட்டர் கடிச்சு வந்தியா? உங்க லெட்டர் கடிச்சுதாம்மா வந்தேன். என்ன விஷயம்? என்ன விஷயமா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, நீ சம்பாதிச்சு உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்ல. இந்த வீட்டை வித்தாவது அவ கல்யாணத்தை நடத்திருப்பா. இப்போ என்னமா அவசரம்? அவளுக்கு என்ன வயசாகி போச்சு? நல்ல மாப்பிள்ளையா வரட்டுமே. உங்க அப்பா இருந்திருந்தா நான் எதுக்கும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். வயலின் சீதாராமையர் பெருமையா வாழ்ந்து பெருமையா போய் சேர்ந்துட்டாரு. அந்த பெருமையை நீ காப்பாத்துவேன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. உன் தங்கச்சியை கரை சேர்த்துட்டா போதும்பா, நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். எனக்கு என்ன தங்கச்சி மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சியா? அவ கல்யாணத்துக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வரேன். மனோ, இப்ப கூட உன் தங்கச்சி பொண்ணு கேட்டு 2-3 இடத்துல வந்திருக்காங்க. நம்ம குடும்பத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. நீயே முன்ன நின்னு நடத்தணும் தான் நான் உனக்கு லெட்டர் போட்டேன். நான் சொல்றேன், கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. யோசிச்சு முடிவு பண்ணுவோம். யோசிச்சு முடிவு பண்றேன்னு சொல்லாதப்பா, பேசி முடிவு பண்ணு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா விலங்கடா. ஒரு வயசு பொண்ணு கடத்தருக்கெல்லாம் வர முடியாத, அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்க. வியாபாரம் ஆகணும், விலைக்கு போங்க. ஏமா எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கா? நான் அந்த பாதுதான் போறேன். ஜீப்ல ஏறிக்கோ, கொண்டு போய் விட்டுறேன். தேங்க்யூ அங்கிள். பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. ஹலோ, ஐ ஆம் கர்னல் சுந்தரம். கொடுங்க சார் கைய. முத உங்களை சந்திச்சப்போ நீங்க ஒரு நேர்மையானவர், நீதியானவர், இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர்னு நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நமக்குள்ள என்ன விரோதமா? ஏண்டா நமக்குள்ள விரோதமா? இல்லையே. உனக்கு எப்படி தெரியுதா? விரோதம் இல்லைன்னா அந்த போட்டோவை கொடுத்துருங்களேன். அதானே பார்த்தேன். நாங்கெல்லாம் என்ன சார் வேலை இல்லாத வெட்டி பசங்க, வாழ்க்கை எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம். அத போய் கேக்குறீங்களே. ஏய், ஒரு காப்பியை சார் வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாத. பெரிய ஃப்ரேம் போட்டு சார் வீட்டு ஹால்ல அதை மாட்டினா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அடேடே பாவி பசங்களா, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கடா. நான் ஒரு ஜென்டில்மேன். நமக்குள்ள என்னடா விரோதம்? சமாதானமா போயிடுவேன்டா. சமாதானமா? நீங்களும் நானும் என்ன அமெரிக்க ரஷ்யாவா? அவங்களே சமாதானமா போயிட்டாங்க, நம்ம 2 பேரும் என்னடா பிஸ்தா? என்ன இப்படி ஆட்டுற? டேய், நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன். உதவியா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யார் சார்? அட கேன என்னடா, இது வரைக்கும் பொம்பளை பின்னாலே சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கல, என்ன பலனை கண்டீங்க? ஒண்ணும் இல்லையே. ஏன்? எங்களுக்கு டைம் சரியில்லை சார். டைம் இல்லடா, உங்களுக்கு மூளை இல்ல. நீங்க மடக்கின பொண்ண இந்த வயசுல இந்த கர்னல் சுந்தரம் மடக்கல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் மேன். இப்ப என்னதான் செய்யணுங்கிறீங்க? நீங்க எடுத்தீங்களே போட்டோ நெகட்டிவ், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட காட்டுங்க. 2 நாள் 2 days செட்டப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ஜாய்.
அப்பா ஏமா அவசரமா நீங்க எங்கேயாவது போறீங்களா? ஏன் ஜீப் எடுத்துட்டு போயிடாதீங்க, நான் பேங்க்குக்கு போகணும். இருமா. ஏமா நீ சொன்ன வார்த்தை நான் எப்பவாவது மீறி இருக்கனா? அதுல ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இருக்கிற வசதிக்கு நீ போய் பேங்க்ல வேலை பார்க்கணுமா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்பாவை தாத்தா வாக்குமா? நீங்க கேக்குறதும் அவ மாட்டேங்கிறதும் வழக்கமா போச்சு. வேற வேலையே இல்ல உங்களுக்கு. நீங்க தாத்தா ஆவறதுக்காக நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்பா, எனக்கு வரப்போற மாப்பிள்ள அழகா இருக்கணும்னு இல்ல, சிகப்பா இருக்கணும்னு இல்ல, நல்ல தைரியசாலியா சரியான ஆம்பளையா இருக்கணும். இது என்னம்மா அதிசயமா இருக்கு? ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொம்பளைக்கு பொம்பளைவா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அப்பா, நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஆ. நான் சொல்றது ஆண்மையுள்ள ஆம்பளைய. ஓ, நீ சொல்ற விஷயத்தை யோசிக்க வேண்டியதுதான். ஒருத்தன் இருக்கான், யாருப்பா? கொள்ளக்கார வீரப்பன். அவன் போலீஸுக்கே டிமிக்கி கொடுக்கறானே, நமக்கு எங்க கிடைக்க போறான்? ஐயோ, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஆ, இப்ப ஆண்மை பத்தி சொன்னேனா? ஆ. அடுத்த ஸ்டேஜ். இந்த பாருமா, ஸ்டேஜ பத்தி ஏன்ட்ட சொல்லாத, நான் பல ஸ்டேஜ் பார்த்தவன். உங்க அம்மா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், நீ கல்யாணம் பண்ணினா அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். பண்ண போறியா இல்லையா? அப்பா, டெய்லி கல்யாணத்தை பத்தி பேசி எனக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க. என்னைக்கு என் மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கிறானோ அன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பேசி முடிச்சு வைங்க. அது வரைக்கும் போங்க. ஆ, மணி அடிக்குது, மணி அடிச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஹலோ, கர்னல் ஸ்பீக்கிங். ஆ? யாருங்க வந்துகிட்டு இருக்கேன். போறவளே பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கா ரங்கா. இவதான் பார்ட்னர் எங்க கனவு கண்ணி. எங்கே அவள்? பொண்ணை பார்த்ததும் வாய் ஆண் புலந்துகிட்டு இருந்த. மச்சான், இந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா நம்மள ஓரம் கட்டிட்டு இவர் தனியா தலையின் போலான்னு ஐடியா போறாரு போல இருக்கு. அட சார், அதெல்லாம் ஒரு பொண்ணு ஐயா. என் வீட்டு நாய் கூட சீந்தாது. பொண்ணா பொண்ணு. ஏங்க, அந்த பொண்ணுக்கு என்ன குறை? குறையா? ஆம்பளைக்கு சேலை கட்டின அலி மாதிரி இருக்குது. பொண்ணா? இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட எங்களுக்கு ஒரு குறையும் தெரியல. உங்களுக்கு தெரியாதுடா, நீங்களாம் காட்டுல பிறந்த பயலுங்க. சேலைய பார்த்த உடனே அலறி அடிச்சு ஓடுறீங்களே, ரெண்டு கட்ட முண்டா. யாரு? அவதான். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்குவோம். டெக்னிக்க மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க. என்னடா டெக்னிக்கு? அண்ணா, உங்களுக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லடா. அந்த பொண்ணோட பரம்பரை என்ன, அவங்க அம்மா ஆறு, அவங்க அப்பா ஆறு. அவன் அப்பா எந்த கேனையா இருந்தா எங்களுக்கு என்ன? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவளை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, அதை இப்பவே மறந்துருங்க. ஏன், என்ன காரணம்? உங்க மாதிரி பிளாட்பாரத்துக்கெல்லாம் அவங்க அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பெத்த அப்பனுக்கு தெரியாது அவங்க பரம்பரையை பத்தி. நான் தாண்டா அவங்க அப்ப, நான் தாண்டா அவங்க அப்ப. எனக்கு இது வேணும், இந்த வேணும். விஷயம் அப்படி போகுதா? நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் அலையலாம், ஆனா உங்க பொண்ணு பின்னாடி யாரும் போக கூடாது. என்ன நியாயம் இது? இந்த இடத்துல நான் சொல்றதுதான்டா நியாயம். நியாயம் அநியாயம் பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. உன் பொண்ணை நான் செட்டப் பண்ண தான் போறேன். ஏய், என் பொண்ணை செட்டப் பண்றதுக்கு உங்க அப்பா வந்தாலும் முடியாதுடா. என் அப்பனை பத்தி இதெல்லாம் பேச சட்டையா பிடிக்கிற அயோக்கிய நாய, கருப்பாலடி நாய. ஏய், என்ன வயசானவனு பாத்தியா? ஒரு வாரத்துல உன் பொண்ணை நான் கூப்பிட்டு வர வழிக்கலாம் என் பேரை மாத்திக்கிறேன்டா. வரவழைச்சிட்ட ஒரு வாரத்துக்குள்ள என்ன சொடகு போட்டு கூப்பிடுறா. பாக்கலாம்டா. போடா சோம்பேறி. நீதான்டா யோக்கிய பயல. அவங்க 3 பேர் என்ன அவனை நான் சும்மா விட மாட்டா. சத்தியமா சொல்றேன், சும்மா விட மாட்டேன். பாக்கலாம்டா, பாக்கலாம்டா. ஜிஞ்சின கஞ்சினுக்கா சன்னச்சினுக்கா. எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூர தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா?
அது ஆ, வந்து ஆ. இந்த சித்தப்பாவும் சித்தியும் 2 பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. ஆ, ஏய், இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ம், ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு. அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா? உண்மையே சொல்றா. எங்கடா போற? ஏய் ஜபார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. ஐயரா சட்ட கசக்குறான். ரொம்ப நாள் கழிச்சு துவைச்சு மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆ? இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? டேய் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு டேய் தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. டேய் மணவரப்பட்டில இருந்து நல்ல ஷூ எடுனோடா. அங்க எடுக்க தேவையில்லை. இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு எதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு. அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும். அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குறவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? ஆ? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் Dress டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கங்கறத அவங்கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கங்கறத சொல்லுங்கடா. கட்டாதடா. சொல்றேன். சொல்லு. டேய் நான் கல்யாணிய தனியா பார்க்கணும்டா. எனக்கும் நானும் கல்யாணிய டேய் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதடா. ஏய், எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவெடு. என்ன சொல்ற? ஓகேடா. அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்டலா ஒதுங்கிக்கணும். சரியா? கோட்டு, டை, பேண்ட், சட்டை. ஏய் ஏய் டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன். என் Dressல கொடுத்துட்டு போங்கடா. டேய் கொன்னுருவேன். ஹலோ. டேய் வாங்கடா. வாடா. நாங்க ஒண்ணு இந்த ஏரியாவுல வந்து சைட் அடிக்கிறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டிட்டு தட்டினா சரிப்படும். ஓடுறேன் சார். ஓடுறேன் சார். இல்ல சார், வந்து பொண்ணுங்க தெருவுல நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினைப்பு போல இருக்கு. இந்த காரணத்தியா நடக்கும். வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட்டாங்க. 4 நாள் நல்லா நிம்மதியா இருந்தேன். மாமியார் வீட்டுல வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ நினைக்கிற மாதிரி அங்க அவ்வளவு சுகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதான் பார்த்தாலே தெரியுதே. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்களே, போனா போதுன்னு சோறு தண்ணி போட்டு இங்க வச்சிருந்தா போற வர பொண்ணுங்கள சைட் அடிக்கிறதா? இப்படி இப்படி கண் அடிக்கிறது. உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்னையும் பொறுக்கி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தேவையா? கெட் அவுட். போட வழியா. மனோ, நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு யார தெரியும்? எங்களுக்கு எல்லாமே நீ தானப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் தானே. அதனால தான் ஏன் ட்ரெஸ் திருடிட்டு வெளியே ஓடுனீங்க. ஏய், அன்னைக்கு இங்க திருடுனீங்க, நாளைக்கு வெளியே திருடுவீங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இந்த அட்ரஸ் கொடுக்கறது. அவனுக்கு என்னையும் தெருவா எடுத்துட்டு போவாங்க. இது எனக்கு தேவையா? ஏய், உனக்கு என்னடா வாயில கொழுக்கட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வாய் உடைச்சு அமிச்சாங்களா? நீ ஏன்டா பேசாம இருக்க? டேய் போங்கடா வெளியே. நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போணும். கெட் அவுட். திருட்டு பஸ். இங்க பாருப்பா, தப்பு பண்றது சகஜம்தான். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இது நீங்க என்கிட்ட சொல்றது இதோட 100ஆவது போஸ்டர் அடிச்சு விட்டுங்கடா. ஏய், என்ன எனக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உடனே போயாகணும். தள்ளுதல. டே கண்ணா, உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு. நீயோ ஒரு ஜென்டில்மேன். நீயே வீட்டை பெருக்கலாமா? நீயே துணிமணிகளுக்கு சோப்பு போடலாமா? பாத்திரத்தை நீ தேய்ச்சேன்னா தேய்க்கிறவங்க, இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யலாமா? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களை மாதிரி பொறுக்கிங்களை தான் வீட்டுல வச்சு கூடாது. போடா. டே கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். மனோ, புனியத்துல நிம்மராம நாங்க குடும்பம் நடத்துவோம். சத்தியமா சொல்றோம், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டோம். ஏன் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மாமனார் இருக்கா, கண்ணை நோண்டி எடுத்துருவான். கண்ணா,
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம், உன் காலில் வேணாலும் விழ தயார். ஆனா உனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதா நீங்க செஞ்சுட்டு வரீங்க இல்ல? இதோ பாரு மனோ, இதுக்கு மேல எங்களால கெஞ்ச முடியாது. ஏன்னா இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மனோ, நீ மட்டும் எங்களை கைவிட்டுட்டீன்னா இந்த வீட்டு வாசல்லே நாங்க 3 பேரும் தூக்குல தொங்கிடுவோம். முதல்ல அதை செய்யுங்க. எவ்வளவு நல்ல மனசு. நீ மறுபடியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீனா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படின்னு இந்த ஊரே எங்களை பத்தி பேசும். இப்போ அப்படிதான் பேசிக்கிறாங்க. இதை விட கொஞ்சம் டீசெண்டா பேசும். சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ம். ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு கூடாது. இன்னையில இருந்து 5 நாளைக்கு வீட்டு படியே தாண்டவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சரி, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சமைச்சு வைங்க. மனோ, இது ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரலாமா? அந்த 5 நாள் கணக்க நாளையில இருந்து வச்சுக்கேன்.